23 மனிதருடைய ஒரு வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹ் பார்த்திருக்காங்களா இந்த உலகத்துல? யாராவது நம்ம வாழக்கூடிய ஜெனரேஷன்ல பார்த்ததில்லை. அவங்களுடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது. தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது. அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்துல பெரிய பெரிய தலைவர்களாக வாழ்ந்து மறைந்த ஹிட்லருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது. உருவம் கிடையாது, எதுவும் அவங்களுக்கு கிடையாது. ஆனா 23 வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை அந்த மனிதரை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குதுன்னா, அப்ப அந்த மனிதருடைய வாழ்க்கையை தவிர யாருடைய வாழ்க்கை முன்னுதாரணமா இருக்க முடியும்? இல்லையா? 100ங்கிற புக்கு பத்தி உங்களுக்கு தெரியும். 100 லீடர்ஸ்ங்கிற புக்கு எழுதினவர் கிறிஸ்டின் இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? என் தலைவர் நான் பின்பற்றக்கூடிய ஒரு இயேசு தான், ஜீசஸ் தான். ஆனா ஜீசஸ நான் எல்லா இடத்துலயும் ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்திலேயோ, நான் ஒரு தொழிலையோ, நான் வேற வேற துறைகள்லயோ ஃபிட் பண்ண, ஒரு போர்க்களத்திலேயோ நான் ஜீசஸை ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது. அவர் அந்த இடத்துல வைக்க முடியல என்னால. ஆனா நான் அந்த ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துல தான் வர்றேன். ஆனா எனக்கு இவரை விட்டுட்டு போக முடியல. ஏன்னா குடும்பத்திலையும் சரி, நட்புலையும் சரி, தொழிலையும் சரி, போர்லையும் சரி, குழந்தைகளை வளர்க்கறதையும் சரி, தந்தையுடைய ஸ்தானத்திலையும் சரி, நண்பருடைய ஸ்தானத்திலையும் சரி, அல்லது ஒரு உதவிங்கிற ஸ்தானத்திலையும் சரி, மற்ற சமூகத்தோட வாழக்கூடிய ஸ்தானத்திலையும் சரி, போர்க்களங்களையும் சரி, நாடுகள் நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி, பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி, இவரை விட்டுட்டு நான் வேற யாரை கொண்டு வைக்க முடியும்னு சொல்லி முதலிடம் கொடுத்தாரு.